வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஒலுகிந்தா ஸ்ரீ கணேசர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம். பேரா மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக விளங்கும் ஹுலுகிந்தா தஞ்சோங்கரம் புத்தானில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கணேசர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்து ஆலய தலைவர் திரு தர்மலிங்கம் கூறுகையில் 5 ஜூலை 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் உகந்த நல்ல நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் என தெரிவித்தார். வணக்கம், நான் தர்மலிங்கம் கருப்பண்ணன், ஸ்ரீ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ கணேசர் ஆலயம், குருவிமலை, ஒலுகிந்தா தலைவர். எனது பக்கத்தில் இருக்கிறவர் ஸ்ரீ கணேச ஆலயத்து துணை பொருளாளர் திரு கோபால் பொன்னுசாமி. இந்த ஆலயம் 1963 தோற்றப்பட்டது. அதற்கப்புறம் இது 3வது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மலையடிவாரத்தில் எழுந்தருளியுள்ள இந்த ஆலயம் 1963 ஆண்டு நிறுவப்பட்டது. தற்போது நடைபெறவுள்ள ஆலயத்தின் 3வது மகா கும்பாபிஷேக விழா இதுவாகும் என தெரிவித்தார். இவ்விழாவில் பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஜத்து சிவனேசன் மற்றும் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஜத்து சிவனேசன் சிறப்பு வருகை புரிவதாக ஆலய தலைவர் தெரிவித்தார். கும்பாபிஷேகத்துக்கு டத்தோ சிவனேசன் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார். அவருடன் பிரதமர் சிறப்பு அதிகாரி டத்தோ சுரேஷ்குமாரும் வருகை இருக்கிறார் சிறப்பு வருகிறாங்க. ஸோ இந்த கோயில் ஏறக்குறைய 3 லட்சம் வெளியில் சீரமைப்பு பட்டு இப்போ தனியாக சிவன் மண்டபம் கட்டி அப்புறம் வர்ணம் பூசி எல்லாம் சிறப்பாக பொதுமக்களுக்கு வர்றதுக்கு ஆதரவால் நடக்கப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகம் வரும் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 நடைபெற இருக்கிறது. காலை 9:30 மணி பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயம் சுமார் 3 லட்சம் வெள்ளி செலவில் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டிற்கு தயார் நிலை உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.